SFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ நாளா வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2-3 டைம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த சாங்ஸ் யூஸ் பண்ணதுக்கு வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தாங்க. அதெல்லாமே நான் வீடியோவே ரிமூவ் பண்ணி விட்டேன். இப்போ வந்து என்னன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ, அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ முடிக்க அந்த ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆச்சா ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு வீடியோனா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 பிளேசஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ அப்லோட் ஆகுமா ஆகாதான்னு கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு 72 மணி நேரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோக்குள்ள அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து போட்டிருந்தாங்க. சரிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதுல நானும் கிளியரன்ஸ் அதெல்லாமே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு தப்பு பண்ணிருக்குன்னா, தம்புல வந்து பாத்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ணல. ஸோ அந்த ஸ்டார் எஸ் எஸ் டேஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த தம்புல சரி அந்த தம்புல மறுபடியும் எடிட் பண்ணி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு இதவே எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் இது பண்ணி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது வந்து 18+ கண்டென்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 18+ மேல இருக்கிறவங்க தான் பார்க்க முடியிற மாதிரி நாங்க வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சம்பாதிக்கவே இல்லை யூடியூப்ல இருந்து, இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து அந்த 18க்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிக்குமா அது ரிமூவ் ஆகல. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட முன்னாடி இருந்த அந்த தம்புலையும் இப்ப இருக்கிற அந்த தம்புலையும் கம்பேர் பண்ணி போடுறேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு வந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கு போறதுக்காக காரணமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா நான் எடிட் பண்ணி சரி அந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு இப்படி வச்சிருக்கேன். ஸோ யார் யார் சேனலுக்கு ஸ்ட்ரைக் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரைக் வராம போறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஆனா மேலுமே ஸ்ட்ரைக் இருக்கிறதாங்க, எல்லாமே இருக்கிறதானே ஸ்ட்ரைக். மற்றவங்க வீடியோ மற்றவங்க சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஸ்ட்ரைக் வர்றது தானே. ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. திடீர்னு என்னன்னா வந்து வீடியோவை ஒரு 72 மணி நேரத்துக்கு நம்ம அப்லோட் பண்ண முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசுல நம்ம பெருசா வீடியோ போறது இல்லை. இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்ட்ரைக்குங்கும் போது வந்து திடீர்னு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், சேனலுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் தானே. 3000 ஃபாலோவர்ஸ் பக்கம் வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. அங்காட்டி தாங்க. ஸோ அதங்காட்டி தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் தட்டி வச்சிருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கு எப்படி எல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லுங்க, நானும் என்னோட சைட்ல இருந்து உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன். லவ் யூ ஸோ மச்ங்க.